Hi friends, நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு our சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோட் 454 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆக்சிடெண்ட்டாக ஒரு சில நேரங்களில் சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அந்த இன்சிடென்ட்ஸ் நல்ல இன்சிடெண்ட்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் அதே ஒரு நிகழ்வு ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தால், அதுலேயும் குறிப்பாக ஒரு அமானுஷ பிரச்சனை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தால், அப்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வு நம்மளுக்கு சென்னையிலேருந்து வினோத் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு நடந்தது கிடையாதுங்க, ஆனால் அவங்க அம்மாவுக்கு நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையோடைய ஸ்டார்டிங்லேருந்து வர ஆரம்பிப்போமே. வினோத் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு பிரபல ஐடி கம்பெனியில் தான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஹையர் போஸ்டிங்கில் தான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட அவருக்கு 12 வருடங்களுக்கு முன்னாடி வந்து நடந்தது. ஸோ 12 வருடங்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, வினோத் அவங்க அப்பா அவங்க அம்மா 3 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து வராங்க. திடீர்னு ஒரு விபத்தில் அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாருங்க. ஸோ அப்பாவுடைய மறைவை தாங்க முடியாமல் வினோத் ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாப்புல. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் ஒரு கெட்டது நடந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நல்லது நடந்தாகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வினோதுக்கு வந்து புரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக நம்மளுடைய கல்யாணத்தை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது இப்போதைய நிலைமைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, இப்போதான் அப்பா இறந்திருக்காரு, அதோடைய சோகத்திலிருந்தே வெளியே வரலை அப்படின்ற ஒரு காரணம். இன்னொன்று, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய மதத்தை சேர்ந்தவங்க கிடையாது, வேற ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு பெண். ஸோ இவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதியில் நம்மளுடைய மதத்தில் தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஆர்த்தடாக்ஸாக யோசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி யோசிக்கிற கேரக்டர். ஸோ அம்மா கிட்ட எப்படியாவது வந்து பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வினோதும் எப்படியோ போராடுறாரு. ஆனால் அவங்க அம்மா வந்து ஒத்துக்கவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு நான் வந்து நம்மளுடைய வகையறாலேயே ஒரு பொண்ணை வந்து பார்க்குறப்பா, அந்த பொண்ணு ரொம்ப படித்த பொண்ணு, நல்ல வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த பொண்ணுமே ஐடியில் தான் வேலை பண்ணுது. ஸோ அந்த பொண்ணை போய் பார்த்து பேசு, பிடிக்கல அப்படின்னா நீ வந்து வேற ஏதாவது டிசிஷன் எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, சாட்சிக்காரங்க காலில் விழுறதை விட சண்டைக்காரங்க காலிலே விழுந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணை போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாருங்க. ஸோ ஃபைனலாக அவங்க 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இவருக்காக அவங்க அம்மா பார்த்த பொண்ணு வந்து அந்த காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வினோத்துமே அங்கே போகிறாரு. அங்கே போன உடனே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு இந்த கல்யாணத்தில் எந்த விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, எங்கள் அம்மா தான் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப நல்ல பெண்ணாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க, எல்லாமே கரெக்டு தான், ஆனால் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற துளி கூட ஆசை கிடையாதுங்க. அதுக்கு முக்கியமான காரணம், நான் ஒரு பொண்ணை உயிருக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணை கை விட்டுட்டு உங்களை அம்மாவோடைய ப்ரெஷர்னால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை, உங்களையும் ஏமாற்ற விரும்பலை, நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொண்ணையும் ஏமாற்ற விரும்பலை. ஸோ தயவு செய்து என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் வந்து கேட்குறாருங்க. இந்த ஒரு அப்ரோச் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு பையனா, எல்லாருமே வந்து சரி லவ் பண்ணிட்டோம், ஒரு 5-6 வருஷம் லவ் பண்ணிட்டோம், அந்த பொண்ணை கழட்டி விட்டு அம்மா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் லவ்வருக்கு ரொம்ப ட்ரூவாக இருக்கீங்க, ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சனாக இருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு பர்சனை மிஸ் பண்ணுறது எனக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய காதலுக்கு தடையாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கிட்ட இல்லை எனக்கும் அந்த பையனுக்கும் செட் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இவர் ரொம்ப சந்தோஷமாக வினோத் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய காரை எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க. ஸோ கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கொஞ்சம் ஓரமாக காரை நிறுத்துறாரு. ஏன்னா சுத்தமாக விசிபிலிட்டியே இல்லாத அளவுக்கு அடை மழை வந்து பெய்யுது. லைட்டாக கொஞ்சம் மழை நின்னதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைடில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது. 3 மணி நேரம் கழித்து மழை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. வினோதுமே அவருடைய காரை எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க. ஸோ இவர் வந்து காஃபி ஷாப்புக்கு போனார் இல்லையா, அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம்.
இவருடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இப்போ இவர் வந்து ட்ராவல் பண்ணணுங்க. ஒரு அடையார் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த அடையார் பிரிட்ஜுக்கு கீழே இவர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அடையார் பிரிட்ஜை தாண்டி அந்த அடையார் பஸ் டிப்போ வரும். பஸ் டிப்போவை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு சிக்னல் வரும்ல, அந்த சிக்னலுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. அந்த பிரிட்ஜு கிட்ட வரும்போது லைட்டாக வினோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூக்க கலக்கம் வருதுங்க. லைட்டாக அப்படி தூக்க கலக்கம் வர்றாரு. பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கார் முன்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு. சடன் பிரேக் போடுறாரு. ஆனால் பிரேக் போட்டாலும் கார் முன்னாடி வந்த பர்சன் மேலே காரை வந்து மோதிடுறாரு. ஐயோ அப்படின்னு பதறி போன வினோத் என்ன பண்ணுறாருன்னா காரை விட்டு இறங்கி குடுகுடுன்னு ஓடி போய் பார்க்குறாரு. ஓடி போய் பார்த்தா முன்னாடி வந்து ஒரு 35 to 40 years ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு எங்கே அடிபட்டுருக்குன்னா அவங்க வந்து கான்ஷியஸாக தான் இருக்காங்க, ரத்தம் கித்தம் எதுவுமே வரல. ஆனால் அவங்க வந்து வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பதறி போன வினோத் போயிட்டு அந்த லேடி கிட்ட, அம்மா என்னம்மா ஆச்சு, என்ன ஆச்சு, உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சா, எங்கே அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, நான் தான் கவனிக்காமல் வந்துட்டேன், நீங்கள் கரெக்டாக தான் வந்தீங்க, ஸ்லோவாக தான் வந்தீங்க, நான் குடுகுடுன்னு ஓடி போயிடல, நான் தான் ஓடினேன், என் மேலே தான் தப்பு அப்படின்றாங்க. இல்லைம்மா வாங்கம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாங்க. இல்லை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வேணாப்பா, லைட்டாக சின்ன அடி தான், எனக்கு இந்த ஷோல்டரில் மட்டும் கொஞ்சம் வலிக்குது அப்படின்றாங்க. இல்லைம்மா உங்கள் வீடு எங்கன்னு சொல்லுங்கள், நானே எடுத்துகிட்டு வந்து உங்களை ட்ராப் பண்ணிடுறேன், நீங்கள் நடந்து போக வேணாம் அப்படின்றாரு. அப்போ தான் நம்ம சொல்கிறாங்க, என்னுடைய வீடு இந்த பக்கம் தான் எங்கேயோ இருக்குது, ஆனால் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியலையேப்பா அப்படின்றாங்க. இந்த ஒரு சென்டென்ஸை கேட்ட உடனே வினோத் அப்படியே ஆடுறாருங்க. யோசிச்சு பாருங்கள், இவர் தான் காரில் இடிச்சிருக்காரு. இடித்த உடனே அந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வீடு எங்கே இருக்குன்னே தெரியல, எனக்கு மறந்து போயிடுச்சு அப்படின்றாங்க. இப்போ வினோத்துக்கு இருக்கிற பயம் என்னென்னா, இவர் இடித்ததுனால தான் அவங்களுக்கு இந்த மெமரி லாஸ் வந்துருச்சா, இல்லை நார்மலாகவே அவங்களுக்கு இந்த மெமரி லாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி லைட்டாக பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா எனக்கு அடிக்கடி நான் மறந்துடுவேன், ஸோ எனக்கு நிறையா விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதனால தான் எனக்கு மறந்து போயிடுச்சு, எனக்கு பிரச்சனை இல்லை, என்னை விட்டுருங்க, நான் போகிறேன் வீட்டுக்கு, எப்படியாவது நடந்து போயிடுறேன், ஏதாவது ஒன்று ஞாபகம் வரும் நான் போயிடுறேன் அப்படின்றாங்க. ஆனால் இவருக்கு பயம், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பர்சனை விட்டுட்டு போனால் கண்டிப்பாக வந்து அது கொடூரமான ஒரு செயலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்களை வீட்டில் தான் விடணும். இல்லைனா வாங்க மேடம் உங்களை போலீஸ் ஸ்டேஷன்லையாவது ட்ராப் பண்ணுறேன், போலீஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றாரு. அதுக்கும் அவங்க ஒத்துக்கல. ஐயோ போலீஸ் ஸ்டேஷனா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம்ப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், என்னை விட்டுருப்பா, நான் போகிறேன், எனக்கு லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல நான் சமாளித்து போகிறேன் அப்படின்றாங்க. இவருக்கு சரியான பயம், ஐயோ என்னடா மயக்கம் வர வருதுன்றாங்களே, இவங்களை எப்படி தனியாக விடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இல்லைம்மா என்னோடய வீடு வந்து இங்கே மயிலாப்பூரில் தான் இருக்குது, நீங்கள் வாங்க இப்போ என்னோடய வீட்லேயே கொஞ்சம் நேரம் இருங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த லேடி என்ன நினச்சாங்கன்னு தெரியல, ஒரு 5 minutes யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சரிப்பா வாப்பா அவங்க வீட்டுக்கே போகலாம் அப்படின்றாங்க. இவருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள காரில் உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பேச்சு கொடுத்துட்டே போகிறாரு. அந்த லேடியும் ரொம்ப நல்லா தான் பேசுகிறாங்க, எதுவுமே வந்து வழியில் டிஸ்கம்ஃபர்ட்டில் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. இவர் வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி வந்துட்டு இருந்தம்மா, லைட்டாக தூக்க கழகத்தில் இவங்க மேலே காரை இடிச்சிட்டேன், கையில் அடிபட்டுருச்சுன்னா அவங்க அம்மா பதறாங்க. அடப்பாவி என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா, இல்லைம்மா பிரேக் போட்டுட்டேன், என்னால் லைட்டாக தான் அந்த சைடில் அந்த மிரர் இருக்குல்ல, மிரர் போய் அடிச்சிருக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக இல்லை அப்படின்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு என்னம்மா அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒத்தடம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, சுடு தண்ணியில் ஒத்தடம்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு பரவாயில்லம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே சாப்பிட வைக்கிறாங்க. டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வினோத் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னுடைய ரூமுக்கு போகிறோமா, நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இவர் வந்து இவருடைய ரூமுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அந்த லேடியும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்கம்மா என்னுடைய ரூம்லேயே நீங்கள் வந்து கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு ரூம்லலாம் படுத்து பழக்கம் கிடையாது, நான் ஹால்லேயே படுத்துக்கிறேன், நீங்கள் ரூமில் படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லேடி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வந்து படுத்து தூங்க போயிடுறாங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணி இருக்குங்க, 11:30-12 மணின்னு வச்சுக்கோங்களேன். வினோத் வந்து நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு அவருடைய ஃபோன் வந்து ரிங் ஆகுது. என்னடா இது இந்த டைமில் யாரா ஃபோன் ரிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவருக்கு அவருடைய பாஸ் வந்து கால் பண்ணியிருக்காரு, வினோத் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான இப்போ கிளைண்ட்ஸ் வந்து வராங்க, நாளைக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு பிபிடி வந்து ரெடி பண்ணணும், ஒரு சில ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணணும், எனக்கு உன்னை விட்டால் வேறு யாருமே கிடையாதுப்பா, நீ தான்ப்பா பக்காவாக ரெடி பண்ணுவேன், அர்ஜென்ட்டாக எனக்கு அடுத்த 1 மணி நேரத்தில் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸு பிபிடிலாம் ரெடி பண்ணி அனுப்புப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்ன பாஸ் இந்த மாதிரி சொல்கிறீங்களே, நான் ஈவினிங் ஆஃபீஸில் இருக்கும்போதே நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா எனக்கே தெரியாது, கிளைண்ட் வராங்க அப்படின்றதே எனக்கு ஒரு 1/2 hour முன்னாடி தான் தெரியும்,
தெரியும், வேறு எந்த வாய்ப்புமே கிடையாது, நீ தான் பண்ணி ஆகணும், எனக்கு உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு வேறு சொல்கிறாரு. சரி பாஸ் நான் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபோனை கட் பண்ணுறாருங்க. ஃபோனை கட் பண்ணிவிட்டு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வைஃபையை கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தா வைஃபை ஒர்க் ஆகலை. என்னடா இது ஆரம்பமே சகுனம் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வைஃபை இல்லாமல் இவர் வந்து ஃபோனுடைய மொபைல் ஹாட்ஸ்பாட் இருக்கு இல்லையா, அந்த டைமில் ரொம்ப கம்மியான ஸ்பீடு தான் இருக்கும் இன்டர்நெட்டு. ஸோ அந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்லேயே அவர் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒர்க் பண்ணும்போது இவருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹேபிட் என்னென்னா பாட்டு கேட்டுக்கிட்டே ஒர்க் பண்ணுவாராம். அந்த மாதிரி தான் பாட்டு கேட்டு இவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படியே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா வந்து ஒரு நைட்டு 12 மணின்னு சொல்லிட்டேன் இல்லையா, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு நிறைய டிஸ்டர்பன்சஸ் அவங்களுடைய ரூமில் வந்து ஏற்படுதுங்க. அவங்களுடைய ரூமில் யாரோ பெரிய பெரிய சலங்கைகள் போட்டு நடந்துக்கிட்டு இருக்க மாதிரியே அவங்களுக்கு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. தூக்கத்தில் வந்து அவங்க அதை பெருசாக மைண்ட் பண்ணிக்கல, அப்படியே வந்து அவங்க தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரூமுக்கு வெளியே யாரோ ஒருத்தங்க பரதநாட்டியம் டான்ஸ் ஆடினா அந்த பெரிய பெரிய கொலுசெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி சவுண்டு வந்து கேட்குதுங்க. இந்த சவுண்டை கேட்ட உடனே அவங்க அம்மா திடுக்குன்னு எழுந்துக்கிறாங்க. எழுந்து தூக்கத்தில் தான் எனக்கு கேட்டுச்சா இல்லை உண்மையிலேயே கேட்குதா அப்படின்னு சொல்லி ஒத்து கேட்கும்போது உண்மையிலேயே இவங்களுடைய ஹாலில் யாரோ பரதநாட்டியம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி சவுண்டு வந்து கேட்குதுங்க. ஏன்னா இது சலங்கை சத்தம் இப்படி கேட்குது, யாரா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறது, ஒருவேளை ஹாலில் அந்த பெண்மணி இருந்தாங்களே அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்களோ, நைட்டு 12 மணிக்கு ஏன் அந்த பொம்பளை டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பயத்தோடையே இவங்க வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பெட்ரூமுடைய டோரை ஓப்பன் பண்ணி ஹாலுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஹாலுக்குள்ளே யாருமே கிடையாது. என்னடா இது எங்கடா அந்த பொம்பளை போச்சு அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அவங்களுடைய ஷோல்டரில் ஒரு கை வந்து இருக்குதுங்க. யாரா அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொம்பளை தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா முடியெல்லாம் நல்லா விரித்து போட்டு வேர்த்து விறுவிறுத்து அப்படியே வந்து மூச்சு வாங்க வாங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்கள் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கீங்க நைட் டைமில் 12 மணிக்கு அதுவுமா ஏங்க இப்படி நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு டெய்லியும் நைட்டு பரதநாட்டியம் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா எனக்கு தூக்கமே வராது, அதனால தான் நான் இங்கே பரதநாட்டியம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்னடா இது இவங்க நைட்டு 12 மணிக்கு பரதநாட்டியம் ஆடுறேன்னு வேறு சொல்கிறாங்க, ஒரு மாதிரி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இவங்க உண்மையிலேயே பெண்மணி தானா அப்படின்ற ஒரு டவுட் அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு வந்து வர ஆரம்பிக்குதுங்க. இல்லைங்க நம்ம வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், ஸோ இந்த டைமில் வந்து இங்கெல்லாம் டான்ஸ் ஆடினா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, கொஞ்சம் ஆடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்னை கண்ட்ரோல் பண்ணாத, நீ யார் என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, எனக்கு தெரியும் என்ன பண்ணுறதுக்குன்னு, நீ ஏதாவது சொன்ன அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு வாய்ஸ் டோனை பார்த்த உடனே அவங்க அம்மா வந்து பயப்படுறாங்க. என்னடா இவ்வளோ நேரம் நல்லா மரியாதையாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு இப்போ வந்து நம்மக்கிட்ட நீ வா போன்னு வந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் அந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாக சிரிக்கிறாங்க. அவங்களுடைய சிரிப்பு சத்தத்தை இவங்களுடைய காதுகளில் கேட்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இவங்களுடைய காதுடைய ஜவ்வே கிழிஞ்சு போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணி வந்து சிரிக்கிறாங்க. என்னடா இப்படி சிரிக்கிறாங்களே அப்படின்னு காதை பொத்திக்கிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணி சிரிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகுது. அவங்க அப்படியே அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வந்து சிரிப்பிலிருந்து கோபமாக மாறும் இல்லையா, அந்த மாதிரி வந்து மாறுதுங்க. இவங்களையும் காதில் வந்து கையை எடுக்கிறாங்க. கையை எடுக்கும்போது திடீர்னு அங்கே என்ன சவுண்டு கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க பூனை மியாவும் அப்படின்னு கத்திக்கிட்டே பின்னாடி நடந்து போகுதுங்க. அந்த ஒரு சவுண்டில் தான் இவங்க வந்து சிரிப்பு சத்தத்தை நிறுத்தியிருக்காங்க. அந்த பூனையை அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்து பயங்கர கோபத்தில் அந்த பூனையை பிடிக்கிறாங்க. பூனையை பிடிச்சி அப்படியே அந்த பூனையுடைய கழுத்தை கடிக்கிறாங்க. கடித்ததில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பூனை அதே இடத்துல இறந்து போயிடுது. இதை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு மயக்கமே வந்துடுது. ஏன்னா ஆசையாக வளர்த்த பூனை இப்போ வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மானால் நம்பவே முடியலைங்க. அந்த பொம்பளையை போட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அம்மாவுடைய கழுத்தை பிடிக்கிறாங்க. கழுத்தை பிடிச்சி அப்படியே நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து மூச்சுக்கு திணற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த பெண்மணியை அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரிக்கும்போது அந்த பெண்மணியுடைய பல்லு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் பெருசாக இருக்கிறத வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருது, அதாவது வினோத்தோடைய அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக இது வந்து பெண்மணி கிடையாது அப்படின்றது மட்டும் கிளியராக தெரிஞ்சிருச்சுங்க. என்னை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி என்னை தொல்லவு பண்ணுற, நாங்களாம் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணதில்லை, உனக்கும் கூட நல்லது தான் நான் நினச்சேன், என் பையன் நானும் நல்லது தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் அந்த ஒரு ஆன்மா வந்து சொல்லுது, ஆன்மாவா பெண்மணியான்னு தெரியல, சொல்லுது இந்த மாதிரி
எனக்கு நல்லது பண்ணுறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களை பலியிட்டால் தான் சாத்தான் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி மேலும் வந்து சிரிக்க ஆரம்பிக்குதுங்க. சாத்தான் பவர் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு சென்டென்ஸை சொன்ன உடனே வினோதுடைய அம்மா அப்படியே ஆடுறாங்க, பயப்படுறாங்க, கத்துறாங்க. ஆனால் இது எதுவுமே வினோதுக்கு கேட்கல. ஏன்னா வினோத் வந்து ஃபுல் வால்யூமில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு கேட்டு அவர் பாட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை திருப்பி போட்டு முதுகுலேயே ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. அடித்து அப்படியே நகத்தை வச்சு கீறுறாங்க பாருங்கள். அப்படியே நகை கீரலில் அப்படியே அவங்க அம்மாவுடைய தோல், அதாவது வினோதுடைய அம்மாவுடைய தோல் வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு வருது. ரத்தம் முதுகுலேருந்து அப்படியே பிச்சுக்கு நடிக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கதறாங்க. அப்புறம் அவங்களுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, உன்னை கொலை பண்ணாமல் விட மாட்டேன், உன்னை கொண்டுட்டதுக்கு அப்புறம் உன்னுடைய பையனை கொலை பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெண்மணி அவங்க அம்மாவுடைய கழுத்தை பிடிச்சி நெருக்கிக்கிட்டே இருக்குங்க. நெருக்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணியுடைய தலையில் ஓங்கி டமால்னு அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குதுங்க. அதாவது அவங்க அம்மா வந்து மயக்கம் போடுற நிலைமையிலே போயிட்டாங்க, ஆல்மோஸ்ட் மயக்கம் போட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த பெண்மணியுடைய தலையில் யாரோ டமால்னு அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஹாஃப் கான்ஷியஸில், ஒரு அரை மயக்கத்தில் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து தெரிஞ்சிருக்குங்க. அந்த சவுண்டு கேட்ட உடனே பட்டுன்னு இவங்க வந்து கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா அவங்களுடைய ரூமில், அவங்களுடைய பெட்ரூமில் தான் அவங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இவங்க கண்டதெல்லாம் கனவு அப்படின்னு சொல்லி அப்போ தான் தெரிய வருது. அப்புறம் எட்டி பார்த்தா வினோத் தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. அவருடைய கண் திறந்து பார்த்தா வினோத் வந்து எதிரில் நின்றுக்கிட்டு இருக்காரு. டேய் என்னடா இது, எனக்கு என்னென்னமோ இருக்குடா, என்னென்னமோ கனவெல்லாம் வந்துச்சுடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது வினோத் வந்து சொல்கிறாரு, அம்மா நான் மேலே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் பாட்டு கேட்குறது நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஹெட்செட்டை கழட்டினோமா, கழட்டும் போது நீங்கள் கதற சவுண்டு வந்து எனக்கு கேட்டுச்சு. என்னடா இது அம்மா எப்படி கதறாங்களே அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி வந்தேன். என்னம்மா ஆச்சு, கெட்ட கனவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு கெட்ட கனவா என்னென்னு தெரியலடா, ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வெளியே அந்த ஹாலில் அந்த ஒரு லேடி படுத்துக்கிட்டு இருந்தது, அந்த லேடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா நான் ஹாலில் வரும்போது அந்த ஒரு லேடி இல்லைம்மா, வாமா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹாலுக்கு போய் பார்க்குறாங்க. ஹாலுக்கு போய் பார்த்தா உண்மையிலேயே அந்த பெண்மணி இல்லை. என்னடா இது, அந்த லேடி எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி தேடுறாங்க. அப்போ தான் வினோத் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. அவங்க அம்மா சாரீ கட்டியிருக்காங்க, ப்ளவுஸ் போட்டிருக்காங்க இல்லையா, சாரியோடைய ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சிருக்கு. ஒருத்தவங்க வந்து நகத்தை வச்சு கீறுனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நகை கீறல்கள் வந்து அவங்க அம்மாவுடைய முதுகில் அப்படியே இருந்திருக்குங்க. அம்மா என்னம்மா இது இப்படி ரத்தம்லாம் வந்துக்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க பதறி போய் அப்படியே தொட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க உண்மையிலேயே அவங்களுடைய முதுவை கீறி இருக்காங்க அப்படின்றத. அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே அவங்க வந்து பதறி போய் அவங்களுக்கு என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி வினோத் கிட்ட வந்து சொல்கிறாங்க. வினோதுமே ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணுறாருன்னா, உடனடியாக நம்ம வீட்டை விட்டு வெளியே போனோமா, வெளியே போயிட்டு நம்ம வந்து போலீஸ்க்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டை லாக் பண்ணிவிட்டு போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டதுக்கப்புறம் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னும் போது வினோத் வந்து எல்லாமே சொல்கிறார். இந்த மாதிரி நான் காரில் வந்துட்டு இருந்தேன் சார், ஒரு லேடி வந்தாங்க, அவங்கள வந்து இடிச்சிட்டேன், அவங்களுக்கு வந்து உடம்பு ரொம்ப அடிபட்டிருக்கு போல இருக்குது, நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடந்தது, அம்மாவுக்கு இப்படி முதுகுலலாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி நாங்கள் உள்ளே போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து அவங்க வந்து வெளியே வராங்க. வெளியே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு பெண்மணியும் இல்லைப்பா, ஆனால் ஒரு பூனை மட்டும் பாத்ரூமில் செத்து கிடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பூனை செத்து கிடக்குது அப்படின்னதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கு ஞாபகம் வருது, கனவுல பூனையை அந்த பெண்மணி வந்து கடித்து கொதறிச்சு அப்படின்றத வந்து கிளியராக அவங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ இதையும் அவங்க வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் எதுவுமே நம்புறதுக்கு தயாராக இல்லை. அவங்க திட்டிட்டு வினோதையும் திட்டிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா இந்த மாதிரி அன்வான்டாக நீங்கள் கற்பனை பண்ணிக்காதீங்க, பூனை தான் இறந்து போயிருக்கு, பூனை தான் ஏதாவது கீறி விட்டுருக்கோம், நீங்கள் பார்த்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், டாக்டர்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் வினோத் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாகவே போலீஸ்க்கு வந்து கொடுக்குறாரு. ரிட்டன் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் அந்த பெண்மணி இல்லைப்பா, உள்ள பூட்டு போட்டிருக்கு, ஸோ பூட்டு போட்டிருக்குன்னா ஆப்வியஸாக அந்த பெண்மணி வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஸோ வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வினோதை பார்க்குறதுக்காக வராங்க. வினோதை பார்த்துட்டு ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சாப்பா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மருந்தெல்லாம் போட சொல்லியிருக்காரு, கூடி சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இல்லைப்பா நான் இப்போது நேற்று நடந்த அந்த முதுகில் கீரல் பிரச்சனையை பற்றி கேட்கலப்பா, அம்மாவுக்கு இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் சரியாயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க.
இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொன்ன உடனே வினோதுடைய முகம் வந்து லைட்டாக மாறுது. ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு முன்னாடி வினோதுடைய அம்மாவுக்கு வந்து இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் வந்து இருந்தது. அதாவது ஒரே ஒரு பர்சனுக்குள்ள டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், அதாவது இந்த அன்னியன் படம் பார்த்துருப்பீங்களா, 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர், அன்னியன், அம்பி, ரெமோ அப்படின்ற மாதிரி கேரக்டர்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி உண்மையிலேயே நிறையா பர்சன்ஸ்க்கு வந்து வந்திருக்கு. அந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கும் 8 வருடங்களுக்கு முன்னாடி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்திருக்குங்க. ஸோ அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ட்ரீட்மெண்ட்டில் இருந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி எதுவுமே வரல. ஸோ போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் அம்மாவுக்கு தான் இந்த மாதிரி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்திருக்கு, திரும்பவும் வந்திருக்குன்னு நினைக்கிறோம், அதனால தான் பூனையை அவங்களே கொண்டுட்டு இந்த மாதிரி வந்து அவங்களே இமேஜின் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வினோத் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் வினோத் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்புறதுக்கு தயாராகவே இல்லை. ஏன்னா இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு தான் நான் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, எனக்கு கிடையாதுல்ல, நான் வந்து காரில் வந்தேன், அந்த பெண்மணியை என்னுடைய வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் அந்த பெண்மணி என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்ததுக்குண்டான ப்ரூஃப் எதுவுமே கிடையாது, ஆனால் நான் தான் ப்ரூஃபு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் இவர் எவ்வளோ சொல்லியும் போலீஸ் வந்து நம்புறதுக்கு தயாராகவே இல்லை. அந்த கேஸை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ வினோதுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டியிருக்காரு. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டுமே பண்ணியிருக்காரு. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி எல்லாம் கிடையாது, இப்போ அவங்க கம்ப்ளீட்லி ஃபைனாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தாங்க சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலே ரொம்ப டெரிஃபைங்கான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு உதவி பண்ணுறதுக்காக ஒரு பெண்மணியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த பெண்மணி வந்து ஒரு ஆன்மாவா, இல்லை ஏதாவது ஒரு விச் கிராஃப்ட், இல்லைனா ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, இல்லை சாத்தானுடைய பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்றது எதுவுமே வந்து தெரியாது. ஆனால் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் இரவு மட்டும் இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு மரண பயத்தை காட்டியிருக்காங்க அப்படின்றது மட்டும் உண்மை அப்படின்னு சொல்லி வினோத் சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரி நம்ம வழக்கமாக போடுறதை விட ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ஸ்டோரியை இது வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான். நீங்கள் உங்களுடைய கணிப்பின்படி அந்த ஒரு பெண்மணி உள்ளே வந்தாங்க இல்லையா, அது பெண்மணியா இல்லை ஆன்மாவா என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்டும் ஒரு லைக்கும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷ்னல் பூஸ்டராகவே இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, வரதராஜா, signing off. Thank you and bye.